இன்றைக்கி அக்காவோட ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, அதனால் வந்துட்டு பிரியாணி இந்த வீக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. அந்த கோழியை தான் மறுபடியும் தேடிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கோழி 1 கிலோ 1.25 கிலோ அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. சரி, அதனால் கோழி எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணியை செஞ்சாச்சு. 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வேறு பாத்திரம், லாஸ்ட் வீக் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருந்தோம். இந்த தடவை வந்து டபரா மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அடுப்பு எரியவே இல்லை. மழை பெஞ்சிட்டு இருக்கறனால விறகெல்லாம் எடுத்து வைக்க மறந்தாச்சு. அதனால் எல்லாமே ஈரமாகிடுச்சு. ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோமேன்னு சொல்லிட்டு ஊதி செம்ம புகைச்சல், அதுலேயுமே ஊதி செஞ்சு முடிச்சாச்சு. பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் ரைத்தா எல்லாமே செஞ்சுருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அம்மா காலையிலே சமைச்சு வச்சுட்டு கடைக்கு போயிடுறதுனால யூஸ்வலாக அம்மா அடுப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றனால டக்குன்னு கேஸில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து தான் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேனலில் இருக்கிற நிறைய குறைகளை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.